ஓம் நமச்சிவாய. நாம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோவை மாவட்டத்தில் குட்டையூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் மாதேஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான். கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பேருந்தில் சென்றால் வழியில் குட்டையூர் எனும் பஸ் ஸ்டாப் வரும். இங்கு இறங்கி சிறிது தூரம் நடந்தால் இந்த கோவிலை நாம் சென்றடையலாம். இந்த கோவிலின் மூலவர் மாதேஸ்வரர். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக நந்தியை பிரதிஷ்டை செய்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். இந்த ஊரிலும் சுற்று வட்டாரத்திலும் கால்நடைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை நோய் என்றால் இங்கு வந்து சிவனாரை வழிபட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கி சென்று கால்நடைக்கு தருகின்றார்கள். இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? பிள்ளை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து ஈஸ்வரை தரிசித்து குழந்தை வரம் தந்தால் நந்தி பிரதிஷ்டை செய்வதாக வேண்டிக் கொள்கின்றார்கள். பசு வணங்கி சிவனாருக்கு அபிஷேகித்து ஊர் மக்களுக்கு சிவதரிசனம் கிடைக்க செய்த ஸ்தலம் என்பதால் இந்த ஊரிலும் சுற்று வட்டாரத்திலும் கால்நடைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை நோய் என்றால் இங்கு வந்து சிவனாரை வழிபட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கி செல்கின்றார்கள். பிறகு அதை கால்நடைக்கு தருகின்றார்கள். இதனால் விரைவில் அவை குணமாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக பிள்ளை பிறந்ததும் கோவில் சுற்றுச்சுவர்களில் நந்தி சிலை வாங்கி வைத்து நேர்த்திக்கடனை செலுத்தி செல்கின்றார்கள். தவிர குழந்தை பொம்மை சுதை சிற்பங்களை செய்து அதை அந்த கோவிலில் வைப்பவர்களும் உண்டு. தவிர தொழிலில் லாபம், வழக்கில் வெற்றி என வேண்டுவோரும் நந்தி பிரதிஷ்டை செய்வதாக பௌர்ணமி கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? வீட்டில் சுபகாரியம் நடத்துவதாக இருந்தாலோ நிலத்தில் விதைப்பதற்கு நாள் குறித்துவிட்டு அதை செய்ய முற்பட்டாலோ மாதேஸ்வரரிடம் பூ போட்டு சம்மதம் கேட்கும் சடங்கு இங்கே பக்தர்களிடம் இருக்கின்றது. அப்படி பூ போட்டு சம்மதம் கிடைத்துவிட்டால் வீட்டில் சுபகாரியம் விமர்சையாக நடந்தேறிவிடும். விளத்தில் அந்த முறை அமோகமாக இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஸ்தலத்தின் வரலாறு தான் என்ன? சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவம். இந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற காராம்பசு ஒன்று ஓரிடத்தில் நின்று தானாகவே பால் சுரிந்ததாம். பசுவின் மடியில் பால் குறைவது கண்டு குழம்பிய மக்கள் ஒரு நாள் அதை பின்தொடர்ந்து வந்து பார்த்தபோது வியந்தே போனார்கள். அங்கே பசு சொரிந்த இடத்தில் அழகிய சிவலிங்க திருமேனியை தரிசித்து சிரித்து போனார்கள் அவர்கள். பின்னர் அங்கேயே கோவில் அமைத்து அந்த சிவனை வழிபடத் துவங்கினார்கள். இந்த ஸ்தலத்தில் சிவராத்திரி, பிரதோஷம் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த பாடல் பெறாத சிவஸ்தலத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.